நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அதே காஃபி, அதே ரயில், அதே பெண். மன்னை எக்ஸ்பிரஸில் தொடர்ந்த மர்மம். யார் இந்த கொரட்டாச்சேரி பூமிகா? கொக்கி போட்டு தூக்கிய போலீஸ். தஞ்சாவூரில் இருந்து சென்னை எழும்பூருக்கு கடந்த ஜூன் 12ஆம் தேதி மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போதும் போல வந்து கொண்டிருந்தது. அதில் தன்வந்திரி என்கிற பெண் ஒருவர் பயணம் செய்துள்ளார். அவர் அருகிலேயே இளம்பெண் ஒருவர் பயணம் செய்துள்ளார். இருவரும் பெண்கள் என்பதால் ரயில் பயணம் குறித்து பேசி வந்துள்ளனர். இந்த நிலையில் ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது பயணத்தில் அறிமுகமான இளம்பெண் தன்வந்திரியிடம் தனக்கு அசதியாக இருப்பதால் தேநீர் குடிக்க போகிறேன் என்றும், சர்க்கரை குறைவாக இருக்கும் தேநீரை வாங்கப் போவதாகவும், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டுள்ளார். அதற்கு தன்வந்திரி தனக்கு காபி வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து இளம்பெண் வாங்கி கொடுத்த காஃபியை தன்வந்திரி ரயிலில் குடித்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் தன்வந்திரி மயக்கமடைந்துள்ளார். அதன் பிறகு எழுந்து பார்த்தபோது அவரது லேப்டாப் கைப்பை காணாமல் போயிருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த தன்வந்திரி அருகில் அமர்ந்து பயணம் செய்த இளம்பெண்ணிடம் நடந்த சம்பவம் குறித்து கூறி தேடி உள்ளார். ஆனால் அவரும் மாயமானது தெரியவர தன்வந்திரி திருட்டு சம்பவம் குறித்து சென்னை எழும்பூர் ரயில் நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஜூன் 17ஆம் தேதி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் புறப்பட்ட மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த கண்ணகி என்ற பெண்ணுக்கும் இதே போன்ற இளம்பெண் ஒருவர் காஃபி வாங்கி கொடுத்து அவர் மயங்கியவுடன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலி மற்றும் கவரிங் நகைகளை பறித்து சென்றதாக புகார் அளித்தார். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் 2 வழக்கிலும் உள்ள ஒற்றுமைகளை கண்டுபிடித்தனர். 2 திருட்டு சம்பவங்களும் ஒரே பாணியில் மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடந்தது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த எழும்பூர் ரயில்வே போலீசார் 2 சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிரமாக விசாரணை நடத்தினர். அப்போது 2 சம்பவங்கள் நடைபெற்ற ரயில் பெட்டியிலும் இருந்து ஒரே இளம்பெண் இறங்கி சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து பயணியின் PNR எண்ணை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பயணிகளிடம் கைவரிசை காட்டிய இளம்பெண் திருவாரூர் மாவட்டம் கொரட்டாச்சேரி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பூமிகா என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து திருவாரூர் சென்ற தனிப்படை போலீசார் பூமிகாவின் வீட்டில் சோதனையிட்டனர். அதில் ரயிலில் 2 பெண் பயணிகள் தவறவிட்ட பொருட்கள் அங்கு இருந்துள்ளது. அதனை கைப்பற்றிய போலீசார் பூமிகாவையும் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் பூமிகாவுடன் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.